மீன ராசிக்கு இப்ப எப்படின்னா கர்மஸ்தானத்திற்கு அதிபதி குரு பகவான், இவங்களுக்கு லாபத்திற்கு அதிபதி சனி பகவான். அப்ப என்ன ஆகுதுன்னா லாபத்திற்கும் விரயத்திற்கும் அதிபதியான சனி பகவான் வந்து பாருங்க, நிறைய பேர் ஊர் விட்டு ஊர் மாறு, நாடு விட்டு நாடு மாறுவாங்க. இந்த அமைப்பு உண்டு. ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ கொடுத்துட்டே உடம்புல, கால்கள்ல பிரச்சனை இருக்கும், வேலையில ஒரு நெருக்கடி இருக்கும், இதெல்லாம் இருக்குங்க. ஆனா அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்க கம்யூனிகேஷன் செக்டார்ல பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எஜுகேஷன்ல பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து படிக்கக்கூடிய மீனராசி மாணவர்கள் காலச்சக்கரத்தின் கடைசி ராசியான மீனம். இப்போ அவங்கக்குள்ள வந்துட்டு ஜென்ம சனியாக வந்துட்டு சனி போக போகிறாரு. ஆல்ரெடி மீனம் விரய சனியிலே வந்து மன உளைச்சல், பண உளைச்சல்னு எல்லா உளைச்சலும் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது ஜென்ம சனியில் சேஃபாக இருக்கணுமா இல்லை எப்படி இருக்கணும் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது போல் இருந்துருவாங்க. கொஞ்சம் என்ன சார் மீன ராசி அப்படின்னு எழுதிக்கிடும் போது கடைசி ராசிங்கிறத விட சந்தோஷம், இது நிறைவான ராசி அப்படின்னு சொல்லுங்க. இந்த மீன ராசி எப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அந்த ராசியில உட்கார்ந்துருக்காரு. இப்போ இந்த நவகிரகங்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் சார். பட் ஆனால் எல்லாரும் ரொம்ப பயப்படுறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் பயப்படுறாங்க. ஏன் சார் அவர் மேலே இவ்வளோ பயம்? அவர் நல்லவரா கெட்டவரா சார்? நீங்கள் ஒரு வீதியில் நடந்து போகிறீங்க, நீங்கள் எதிர்த்தாப்புல வந்து ஒரு கோயில் பூஜை செய்யக்கூடிய குருக்களை பார்க்குறீங்க, பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்க. அதே நேரத்தில் எதிர்த்தாப்புல ஒரு போலீஸ்காரரை பார்க்குறீங்க, ஏதோ ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ இது எதுக்கு இந்த வித்தியாசம் வருது? யார் நமக்கு தண்டனை கொடுப்பாங்களோ அவங்கள பார்த்தா ஒரு பயம் வருது, யார் கண்டிப்பானவங்களோ அவங்கள பார்த்தா பயம் வருது. இந்த கோயில் குருக்கள்னு சொன்ன பாருங்களேன், அப்படித்தான் குரு பகவான். இந்த நவக்கிரகத்தில் நம்ம சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இதைத்தான் இந்த 9 கிரகங்களை பேசுகிறோம். இதில் அந்த குரு பகவான் சொல்லக்கூடியது கோயில் குரு மாதிரி. அவர் வந்து ரொம்ப ஸ்வீட் பர்சன், ரொம்ப அமைதியானவர், நமக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடியவர். ஆனால் இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் நம்ம செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா கர்மகாரகன் பேர். கர்மானா என்ன? நம்மளுடைய செயல். நம்ம போன பிறவியில என்ன தவறுகள் செய்திருக்கோமோ அந்த தவறுக்கு தண்டனை கொடுக்க வரக்கூடியவர் சனி பகவான். இப்போ எல்லாருமே அதாவது ஜோதிடத்தை நம்பாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த 7.5 சனி அப்படிங்கும்போது மட்டும் அதை நம்பிடுவாங்க. ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்து என்னடா இது நம்ம வேலை பார்க்குறோம் தான், முயற்சி பண்ணுறோம் தான், பட் ஆனால் முயற்சி திருவினை ஆக்குன்னு பார்த்தா எதுவுமே ஆக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு இந்த 7.5 அஷ்டம சனி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நல்லது செய்யவே செய்யாது. அதாவது சனி பகவான் வந்து கெட்டவர்னு எல்லாருமே ஒட்டுமொத்தமாக நினச்சிட்டோம். நான் என்ன சொல்கிறேன், முதல்ல உங்களுக்கு போலீஸ்காரர் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றேன். தவறு செய்கிறவங்க தானே போலீஸை கண்டா நீங்கள் பயப்படணும். காவல்துறை உங்களுக்கு நண்பன் தானே சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் நன்மையை செய்யக்கூடிய பலருக்கு போன பிறவியில் நன்மை செய்திருந்தீங்கன்னா அந்த சனி பகவானுடைய பீரியடு நிறைய நன்மையை கொடுக்கும். உதாரணமாக நீங்கள் பாருங்களேன், 7.5 சனி பீரியடில் தான் பலருக்கு கல்யாணம் ஆகும். அஷ்டமச்சனி பீரியடில் திடீர்னு வருமானம் வரும். சிலருக்கு சொல்லுவாங்க, சார் அஷ்டமச்சனி கெடுதல்னாங்க, எனக்கு பெரிய வருமானம் வந்துருச்சு, பெரிய அளவுக்கு உயர்ந்துட்டாங்க வாழ்க்கையில் அப்படிம்பாங்க. அப்போ அந்த சனி பகவான் நீங்கள் நல்லதை செய்திருந்தீங்கன்னா அவங்க பீரியடில் நிறைய நன்மையை செய்கிறாங்க. ஆமாம், நீங்கள் இப்போ டோட்டலாக வந்து சொல்லும்போது ஒரு விஷயம், பிரதமர் நரேந்திர மோடி கூட 7.5 சனி நடக்கும்போது தானே பிரதமர் ஆனாருங்கிறது அதை எல்லாருமே சொல்லுவாங்களா? அவர் 7.5 நடக்கிறப்பே பிரதமர் ஆனவருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம். அப்போது இந்த 7.5 சனியில் பெரிய யோகம் கிடைச்சிருக்கா இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு துறையிலும் தலை சிறந்தவர்கள் பலரை பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் தன்னுடைய பீரியடில் ரொம்ப உயர்த்தி விடுவார். இப்போது ஒரு கம்பெனி ஒருத்தர் நடத்துகிறாங்க, 7ல் சனி இருக்குது வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி நடத்தும்போது பார்ட்னர் பிரிஞ்சு போயிடுவாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, 7ல் சனி இருக்கிறதுக்கும் பிஸ்னஸுக்கும் என்ன சம்மந்தமாக நினச்சிருப்பாங்க. பல பெரிய கம்பெனிகள் பிஸ்னஸில் வந்து அவங்களுடைய முக்கியமான பார்ட்னர் பிரிஞ்சு போனதெல்லாம் 7ல் சனி இருக்கும்போது. இப்படி நிறைய கணக்குகள் அந்த சனியின் பின்னால் இருக்கு. நீங்கள் சொல்கிறது தொழில் ரீதியாக சொல்கிறீங்க, சிலருக்கு மன ரீதியாக விரய சனியில் ஒரு காதல் வருது, ஜென்ம சனியில் அந்த காதல் அப்படியே போயிடுது. இந்த மாதிரியான மன உளைச்சல்களையும் ஏற்படுத்துறாரு. நிச்சயமா சனி பகவானால் வந்து நான் சொன்னேன், நீங்கள் நல்லதை விதைத்தால் நல்லதை அறுவடை செய்யலாம், கெட்டதை விதைத்தால் எது விதைச்சிருக்கோமோ அதைத்தான் நம்ம அறுவடை செய்வோம். அதே மாதிரி விரயத்தில் சனி இருந்தால் விரயம்
ஆயிருச்சு அப்படிங்கிறது பொதுவான பலன். ஜென்மத்தில் சனி இருந்தால் ஆட்டி படைப்பார் அப்படிங்கிறதும் இது எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய பொதுவான ஒரு பலன் தானே தவிர ஜென்மத்தில் சனி இருந்த எல்லோருமே விழுந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஏழரையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வாக்கிய பஞ்சாங்கம் படி பார்த்தோன்னா திருநள்ளாறில் வந்து மார்ச் 6 தான் வந்து பெயர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சனி பெயர்ச்சி. ஒரு சிலர்லாம் போன வருஷமே சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் படி மார்ச் 6 அப்படிங்கும்போது இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியா இருக்க போகுது சார்? இப்போ சனி பகவான் வந்து மீனம்ங்கிற ராசியில் வந்து உட்கார்றார். இது வரைக்கும் அவர் இருந்தது வந்து கும்ப ராசியில், அவர் மீன ராசிக்குள்ள பயிற்சி அடைகிறார். இந்த பயிற்சியை தான் சனி பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சனி பயிற்சிக்கு ஏன் இந்த பெருமைன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பயிற்சி. நீங்கள் சந்திரனை பார்த்தீங்கன்னா டெய்லி பயிற்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். செவ்வாய் 45 டேஸ் வந்துட்டு இருப்பார். இப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய கிரகங்கள் இருக்குது. இதில் எல்லா சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை. ஆனால் சனி பகவான் மட்டும் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதனால தான் ஒரு ராசியில் உட்காந்துட்டாங்கன்னா நங்கூரம் வச்சு பார்த்துடுறேன். அதனால தான் பிரச்சனைனாலும் ரொம்ப பிரச்சனை கொடுத்தா தாங்க முடியலையே. அதனால தான் இந்த சனி பயிற்சிக்கு அவ்வளோ முக்கியத்துவம். ஓகே சார், இப்போ நம்ம அதான் பெயர்ச்சின்னு பார்த்தாலே ஒரு 2 பெயர்ச்சி தான் வந்து ரொம்ப பெரியதாக இருக்கும். ஒன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று சனி பெயர்ச்சி. ஒருத்தருக்கு ஒருத்தர் செலைச்சவங்களே கிடையாது. நல்லா நம்மளை வச்சு சீட் செஞ்சு விட்டுருவாங்க. இதில் குரு பயிற்சிங்கிறது குதூகலமான பயிற்சி, சந்தோஷமாக காத்திருப்போம். வரக்கூடிய கஸ்டமர்லாம் சார் குரு பயிற்சி ஏன் சார் எங்களுக்கு என்ன பலன் சார் சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க. சனி பயிற்சி வருது வச்சுக்கோங்களேன், சனி சம்மணம் போட்டு உட்காந்துட்டாரு, அது மரணமே வந்துட்டு அலறுவாங்க, அள்ளு விடும் ஒருத்தருக்கும். சார் சனி பயிற்சி ஏன் சார் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா சார்? அவங்க கேட்கறதே பயந்துக்கிட்டு கேட்பாங்க. காரணம் சனி பகவான் அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பலனை கொடுத்துட்டு போவார். மீனத்துக்கு அதிபதி யாரு? குரு பகவான். குரு பகவானுக்கு என்ன பேரு? இயற்கை சுபர்னு பேர். அந்த இயற்கை சுபருடைய வீட்டில் நல்லவங்க வீட்டில் போய் நீங்கள் குடியிருக்கீங்க. உங்களை நீங்கள் நல்லவங்களா காட்டிக்கிறார். நீங்கள் நல்ல படித்த அறிவாளிகள் மத்தியில் உட்காருறீங்க, இல்லை நல்ல பண்பட்ட மனிதர்கள் பக்கத்தில் உட்காருறீங்க. நீங்கள் அதே மாதிரி உங்களை காட்டிக்கிட விரும்புவீங்க. சரிங்களா? ஒரு படிக்காத மாணவனாக இருந்தால் கூட நல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் போய் சேர்றாரு. அப்போ இவருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு எஜுகேஷனில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த மாதிரி இந்த சனி பகவான் வந்து இப்போ போய்கிட்டு குருவுடைய வீட்டில் உட்காரும்போது குருவுடைய சில நல்ல தன்மைகள் அவருக்கு வருமா இல்லையா? எல்லா நன்மை நல்ல தன்மைகளையும் குருவுடைய தன்மைகள் எல்லாமே சனி பகவானுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ இது என்ன ஆகும்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய நன்மையை செய்யும். மீன ராசிக்கு இப்போ எப்படின்னா கர்மஸ்தானத்திற்கு அதிபதி குரு பகவான், இவங்களுக்கு லாபத்திற்கு அதிபதி சனி பகவான். அப்போ என்ன ஆகுதுன்னா லாபத்திற்கும் விரயத்திற்கும் அதிபதியான சனி பகவான் வந்து உட்காந்துட்டார். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கல, இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் சார். இப்போ ஜென்ம சனினோன்னு எல்லாரும் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல. சந்திரன் சனி சேர்ந்தால் அது பேர் புனர்பூ தோஷம்னு பேர். ஆனால் புனர்பூ தோஷம் திருமணத்தில் வேணால் பிரச்சனை பண்ணலாம். வாழ்க்கையில் புகழோடு இருக்கக்கூடிய பல பேரை பாருங்க, ஜாதகத்தில் சந்திரன் சனி சேர்க்கை இருக்கும். அப்போ சந்திரன் சனி சேர்க்கை இருக்கிறனாலே கெடுதல்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி பாருங்க, இப்போ இவங்களுக்கு என்ன ஒன்று ஆகுதுன்னா வேலையில் ப்ரமோஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் இப்போ வேலையில் ப்ரமோஷன் கிடைச்சிடும். ஆல்ரெடி இவங்க நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ எந்த ஃபீல்டில் இருந்தாலும் ஒன்று இவங்களோட வேலையை விட்டு ஆல்ரெடி அனுப்பிச்சிருப்பாங்க, இல்லை இருக்கிற வேலை எப்போ வேணால் போகலாம் அப்படின்னு இருக்கும். என்ன டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாதோ அதை தான் உங்கள் கம்பெனியும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிக்கிட்டு வாங்கும். முடியாதுன்னு தெரியும். நீங்கள் உங்கள் மேனேஜர் நீ அச்சீவ் பண்ணி பாருன்னா அவரால் முடியாது, அதனால தான் உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. அப்படி கொடுத்துக்கிட்டு இருப்பார். இப்போ நீங்கள் ஒரு நாட்டில் இருக்கீங்க, அந்த நாட்டை விட்டுக்கிட்டு இன்னொரு நாடு மாறுவீங்க. நீங்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரிலேயே ஒரு கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க, அதை விட்டுட்டு இன்னொரு நாடு மாறுவீங்க. எப்படியாவது வேலை மாற்றம் அதற்கு ஏற்படும். இல்லை வேலையில் நான் மாறிட்டேங்க, எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலைங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கும். நிறைய பேர் ஊர் விட்டு ஊர் மாறுவாங்க, நாடு விட்டு நாடு மாறுவாங்க. இந்த அமைப்பு உண்டு. ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ கொடுத்துக்கிட்டே இருக்கும். உடம்புல கால்களில் பிரச்சனை இருக்கும், வேலையில் ஒரு நெருக்கடி இருக்கும். இதெல்லாம் இருக்குங்க. ஆனால் சமாளிச்சிருவீங்க. சார் நான் இத்தனை வருடமாக ஜோதிடத்தை பார்க்குறேன். இது பார்க்கும்போது வரக்கூடிய பலர் கஷ்டத்தில் வராங்கவங்களை பார்க்குறோம். கஷ்டத்தில் நிவர்த்தி இருக்கான்னு தான் நம்ம பார்ப்போம். கஷ்டம் இல்லாத மனிதர்கள் கிடையாது. அவங்க ஜாதகத்தில் பரிகாரம் இருக்கான்னு பார்ப்போம். எல்லா ஜாதகத்துலேயும் பரிகாரம் இருக்காது. அவங்க ஜாதகத்தில் பரிகாரம் இருக்கணும், இவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு வழி இருக்குன்னு ஜாதகத்தில் குறிப்பிடணும். அப்படி இருந்தால் அவங்க தப்பிச்சுக்கிடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்களுக்கு இப்போ தப்பிச்சுக்கிறதுக்கு கடவுள் வழியை கொடுக்குறாரு. பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அதே இறைவன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடவும் வழியை கொடுக்க போகிறார். அது உங்களுக்கு நன்மை. இப்போ நீங்கள் எதில் எப்படி இருக்கணும்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன்.
உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரை அனுசரித்து போகணும். அவர் கொஞ்சம் விட்டுட்டு போயிடலாம் பிஸ்னஸை பார்ப்பார், நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போகணும். கணவன் மனைவி உறவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இந்த பீரியடு நல்ல புத்திர பாக்கியத்தை தரும். இந்த ஜென்மச்சனி பீரியடு குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற யோகத்தை கொடுக்கும். ஆனால் என்ன, நீங்கள் கடுமையாக உழைக்க தயாராகணும். நீங்கள் நல்லா உழைச்சிங்கன்னா சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார் சார். உடம்பை நீங்கள் சுறுசுறுப்பாக வச்சுக்கிடணும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். எப்போவுமே நீங்கள் உழைங்க, அதிகாலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போங்க, கடுமையாக உழைங்க. உங்களுக்கு முன்னேற்றத்தை தான் சனி பகவான் தருவார். அப்படி மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் புத்திர பாக்கியம் தருவார். இல்லை கல்யாணமே ஆகலைங்கிறவங்களுக்கு கல்யாண யோகத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு. புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகத்தை கொடுப்பாரு. இது எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கு. இதில் எந்த இடத்துல குறை வந்துச்சு? நீங்கள் நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பீங்கல்ல, உங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணுவீங்க. கதை கட்டுரை எழுதக்கூடியவர்கள், எழுத்தாளர்கள், இவர்களுக்கெல்லாம் கற்பனை வளம் இன்னும் பெரிய அளவுக்கு அவங்க வருவாங்க. மனோதத்துவ நிபுணர்கள், சைக்கியாட்டிஸ்ட் இருக்காங்க பாருங்க, சைக்காலஜிஸ்ட்டு, சைக்கியாட்டிஸ்ட்டு, இவங்களுக்கெல்லாம் நல்ல பெயரும் புகழும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். எலும்பு நோய் மருத்துவர்கள் நல்ல பெயரும் புகழும் வாங்குவார்கள். கேஸ்ட்ரோ என்டாலஜிஸ்ட், அவங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். அதே போல இன்ஜினியரிங்ல படிச்சு முடிச்ச ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணும் இப்போ அந்த மாணவர்கள், அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் இருக்கும். ஸோ தொழில் வளம், வேலை வளம் எல்லாமே ஒரு தடை வந்தாலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் அப்படின்னு தான் சொல்றேன். அப்போ யாரை கும்பிட்டா நல்லது நடக்கும்? நீங்க மீனத்தில் பிறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே மதுரை மீனாட்சியை வழிபடணும். நான் ஆட்சி செய்து வரும் நான்மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த மீனாட்சி அம்மாவை போய் வழிபடணும். அவளை வழிபட்டு வருகிற போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய உயர்வு வரும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்கள் கம்யூனிகேஷன் செக்டாரில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எஜுகேஷனில் பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து படிக்கக்கூடிய மீனராசி மாணவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை புரிவார்கள். இது நல்ல முறையாக அமையும்.